அந்த 51 வகையான பேய்கள்லாம் இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த 51 வகையான பேய்கள் மேக்ஸிமம் வந்து எந்த இப்போ ஆணை பிடிக்குமா பெண்ணை பிடிக்குமா குருஜி? ஓ ஓ எனக்கு பசி, இவன் ரத்தம் குடிக்கணும், இவனை இது பண்ணணும்னு சொல்லி அது வந்து இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை பண்ணி இவங்க எவ்வளோ பண்ணாலும் கூட இந்த வீடு விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் பிரச்சனைகள் இல்லாத பிரச்சனைகள் பண்ணும். இப்போ வந்து நிறைய பேர் ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து முருங்கை மரம் இருந்தால் வந்து பேய் பிடிக்கும், அப்புறம் வந்து இந்த புளிய மரத்துக்கு அடியிலலாம் நைட்டு தூங்கினோன்னா பேய் வந்து அமுக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லாத பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி பிரச்சனை அந்தந்த பேய் சின்னதாக பெருசாக இது சர்வசாதாரண பெய்யா இல்லை பெரிய பெய்யா நினச்சி அதுக்கு முதல்ல மந்திரத்தில் உட்காந்து அது கூட பேசுவோம். கேட்காத பேய், நம்ம பேச்சு கேட்காத பெயினெல்லாம் மந்திர திக்பந்தனம் அஷ்ட திக்பந்தனம் கோலங்கள் எல்லாம் போட்டு அந்த பெயின் அதில் உட்கார வச்சுட்டு திக்பந்தனம் பண்ணி இது காசுலேருந்து கொண்டு வந்தால் திக்பந்தனா செம்பு. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோர குருஜிகள் தான் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. ஓம் நம சிவாய தீர்காயுஷ்மான் பவா ஸ்ரீமாத்ரே நமோ நமஹா. நல்லா இருக்கிறீங்களா தாய்? நல்லா இருக்கேன் குருஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போதான் காசிலேருந்து போயிட்டு இப்போதான் வந்திருக்கிறேன். இங்கே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிதான் மக்களுக்காக வந்திருக்கிறேன். ஓம் நம சிவாய. குருஜி, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பேய் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, யாருக்கெல்லாம் பேய் பிடிக்கும் குருஜி? பேய்ங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சில பேர் வெளியில் படுத்த மாட்டாங்க. வெளியில் படுத்துறதுக்கு எதனாலனா சில பேருக்கு கொஞ்சம் கேவலமாகுமான்னு நினச்சி உள்ளேயே நிறையா பேர் வேதனைகள் பட்டுக்கிட்டு நிறையா துக்கங்களோட சிந்தனையோட நிறையா துன்பங்களோட அவங்க வீடெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். குருஜி, இப்போ வந்து நிறைய பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும் குருஜி? இப்போ பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்கு பேய் பிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன். நிறையா பசங்க வீட்டில் வந்து நிறைய அலற சப்தங்கள் இருக்கும். நைட் நேரத்தில் 12 மணிக்கு மேலே சில பேருக்கு தூங்கும்போது நிறையா கெட்ட கனவுகள் வரும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. எதனாலன்னா அது வந்து வெளியில் வந்து சொல்லாமல் எதனால இருக்கிறாங்க கேவலமாகும். 10 பேருக்கு சொன்னோன்னே இந்த காலத்தில் பெய்யெல்லாம் இருக்குதான்னு நினச்சி அவங்க வந்து வெளியில் படுத்த மாட்டாங்க. அதனால் வந்து சில பேர் வந்து வெளியிலேயே சொல்லாமல் வீட்லேயே இல்லாத பிரச்சனைகளுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டே சிந்தனையோட அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. குருஜி, இப்போ வீட்டில் இருக்காங்கல்ல, இப்போ ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்தந்த அறிகுறியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக ஒரு சாமியார்கிட்டையோ இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து பேய் ஓட்டணும்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் சாமி? சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தூங்கினக்கப்புறம் நைட் நேரத்தில் மணி சப்தம்னு சொல்லுவாங்க, வளையல்கள் சப்தமானு சொல்லுவாங்க. நைட் நேரத்தில் வீட்டு எல்லாம் சுற்றிட்டே இருக்கும். சில பேர் அதை என்ன நினைப்பாங்க, கடவுளான்னு நினைப்பாங்க. ஆனால் கடவுளானால் நல்லதாக பண்ணும். பேய் என்ன பண்ணும், இல்லாத உயிர் சாதங்கள் ரோட்டில் போகும்போதுலேயே இல்லாத ஆக்சிடென்ட்டு ஆகிறது. பசங்கள் தூங்கினவங்க சில பேர் பசங்க இருக்கலாம் ஒரு வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்லாத நோய்கள் சில பேருக்கு இல்லாத வியாதிகள் எல்லாம் வரும். வீட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் சண்டை வரும். புருஷன் கூட பொண்டாட்டி பேசும்போல நீ யாருன்னு கேட்கும் போல கூட பேரெல்லாம் மாற்றெல்லாம் பேசி நிறையா டிஸ்டர்ப் எல்லாம் கொடுக்கும். இதனால் வந்து நிறையா கோயில்களுக்கெல்லாம் போவாங்க, நிறையா டெம்பிளுக்கெல்லாம் போவாங்க. கோயில் போகிற இடத்துல அந்த டயத்தில் நல்லா தான் இருக்கும். அந்த பொட்டு அந்த சுவாமி கிட்ட வேணும் உடனே நல்லபடியாக இருக்கும். மறுபடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூவாக ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய வேதனைகள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பேய்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பேய் இருக்கும், பெரிய பேய்கள் இருக்கும். பேய்கள் பார்த்தீங்கன்னா 51 விதமான பேய்கள் இருக்கும். சின்ன பேய்னா சும்மா கோயிலுக்கு போய் பொட்டு வச்சாலும் போயிடும். அதில் ஷாக்கினி, டாக்கினி, மோகினி, அதே மாதிரி தந்திரிகா, சைத்தானு, குட்டு சைத்தானு, திருநங்கை பேய்கள், நிறைய விதமான பேய்கள் இருக்கும். ஒரு பேய் ஒரு பாதிப்பு உண்டாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே குருஜி, இப்போ வந்து இந்த 51 வகையான பேய்கள்லாம் இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த 51 வகையான பேய்கள் மேக்ஸிமம் வந்து எந்த இப்போ ஆணை பிடிக்குமா பெண்ணை பிடிக்குமா குருஜி? பொதுவாக பேய்களுக்கு வந்து அது ரத்தம், அவங்க ரத்தம் பிடிக்கணும், அவங்களோட பிஹேவியர் பிடிக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆளுக்கு தான் பிடிக்கும் சில பேய்கள்.
சென்சிட்டிவ் ஆவாங்கிறது எப்படின்னா சில பேர் நிறைய விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு சென்சிட்டிவ் ஆவாங்க, இல்லாத வேதனைகளுக்கு யோசிச்சிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து இவனுக்கு எந்த பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கும், சில பேருக்கு நோய்களோடு இருக்கும், சில பேர் பணம் சம்பாதிக்காமல் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் திடீர்னு குழந்தைகள் வந்து பிறந்ததுக்கப்புறம் கூட இல்லாத பிரச்சனைகள் வரும். அதாவது எந்த ஆளுக்கு பிடிச்ச கரெக்டாக இருக்குமோ அந்தந்த ஆளுக்கெல்லாம் பிடிச்சிட்டு அது இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பேய்கள் பார்த்திங்கனால. ஓகே குருஜி, இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கையில் கயிறு கட்டுறாங்க, இல்லை ஒரு தாயத்தை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால வந்து பேயிலேருந்து பாதுகாத்துக்க முடியுமா நம்மளை? நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயந்தான். இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்கு போய் பொட்டெல்லாம் வச்சுக்குவாங்க, போய் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி எலுமிச்சு பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மந்திரவாதிகள்கிட்ட ஜோசியர்கிட்ட எல்லாம் போய் தாயத்தெல்லாம் கொண்டு வந்து தகுந்த மாதிரி எல்லாம் அதுக்கு நிவாரணம் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அதிகமான ஒரு டைம் இருக்கும். ஒரு அமாவாசை பௌர்ணமி தாண்டிச்சனால ஒரு செடி போட்டால் எப்படி பெருசாக வளருமோ அது மாதிரி அந்த பெய் கூட நாளுக்கு ஒரு பெய்யிலேருந்து பிசாசியா ரத்த பிஞ்சரியா அதே மாதிரி நிறையா விதமாக மாறும் ஒரு பெய்யை. அதனால என்ன ஆகும்னா அதோட பவர் போன ஒன்று மறுபடியும் தற்போது அதே மாதிரி பண்ணும். இன்னும் அதுக்கு வீட பெரிய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேய்கள் கூட பேசி அது எந்த முறையில் பண்ண நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து முருங்கை மரம் இருந்தால் வந்து பேய் பிடிக்கும், அப்புறம் வந்து இந்த புளிய மரத்துக்கு அடியிலலாம் நைட்டு தூங்கினோன்னா பேய் வந்து அமுக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை குருஜி? அது உண்மைதான். எதனாலன்னா நீங்கள் சொன்ன மரங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி புளிய மரம், அதே மாதிரி தெலுங்குல என்ன சொல்லுவாங்க ராவி செட்டு, அதே மாதிரி தும்ம செட்டுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. அதே மாதிரி அந்த மாதிரி மரத்துக்கு கீழே அந்த இறைவனே அவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த டயத்தில் இந்த இனி இங்கிரு இந்த மாதிரி ஆளு எல்லாம் சில சென்சிட்டிவான பொம்பளை இருப்பாங்க, மரத்துக்கு கீழேருந்து போவாங்க, நல்லா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சுவாமி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சுத்த ஓட்டத்தோடு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சென்சிட்டிவான பொம்பளை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஆம்பளைகள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் ஆம்பளை ஆனாலும் இருக்கலாம் பொம்பளை ஆனாலும் இருக்கலாம், யாருக்கு வேணால் அவங்களோட இது பொறுத்து தான் அந்தந்த டயத்துக்கு அங்கே போகக்கூடாது. அமாவாசை டயத்திலோ 12 மணிக்கு மேலே, பௌர்ணமி டயத்திலோ 12 மணிக்கு மேலே, அதே மாதிரி பஞ்சமி டயத்தில் மத்தியானம் 3 மணிக்கு மேலே, அந்தந்த டயத்துக்கு அந்தந்த கிரகங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பிறந்த டயத்தில் ஒரு கிரகம் இருக்கும், எனக்கு ஒரு ராசி இருக்கும். அதே மாதிரி அந்த ராசி பொறுத்தவங்களுக்கு அந்தந்த பெய் 51 விதமான பேய் இருக்கல்ல, அந்த பேய் வந்து அதோட பொறுத்து தான் அது பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அந்த டயத்தில் அங்கே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பாக வரும், இல்லாத பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்கும். குருஜி, இப்போ பார்த்தோன்னா இந்த குழந்தைங்கள்லாம் சில பேர் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க வீட்டில். இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு கூட்டு போயிட்டு வந்தோன்னா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குழந்தைங்க அழுகிறதுக்கும் பேய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாம்மா. பேய்கள் பார்த்திங்கன்னா நாய்க்கு தெரியும், மாட்டுக்கு தெரியும், இயற்கையாக பிறந்தா குழந்தைகளுக்கு கூட தெரியும். நீங்கள் பிறக்கும் போல ஒரு 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் என்ன சுற்றினாலும் பெய்யா சுற்றினாலும் கடவுளாக கூட நம்ம பக்கத்தில் தெரியும். சின்ன பசங்கள் பிறக்கும் போல கோயிலுக்கு போவாங்க, சில பேர் சுவாமின்னு பார்த்த உடனே சுவாமி கூட பேசிக்குவாங்க, சிரிப்பாங்க சுவாமின்னு பார்த்து. அவங்களுக்கு என்ன தெரியும், அதான் ஸ்பிரிச்சுவல் பவர். அதே மாதிரி பெய்கள் பார்த்தாலே பெய்யாங்கிறது பயன்படுத்துறது தான். பெய்யான்றது என்ன, நிறையா அறிவுகள் கொடுக்கறது, நிறையா அழிவுகள் கொடுக்கறது, நிறைய துக்கங்கள் கொடுக்கறது, நிறைய இல்லாத பிரச்சனைகள் பண்ணுறதுனால சின்ன பசங்கள் சொல்லுவாங்க. அது வந்து அவங்க வாயிலோ பேச முடியாதனால அழுதுகிட்டு இங்கே பேய் வந்திருக்குது அனி. எவ்வளோ நம்ம தாய் வந்து பால் வந்து கொடுத்தாலும் கூட சாப்பாடு கொடுத்தாலும் கூட அது வந்து அந்த பேய் வந்து நிறைய கண்ணிப்படி கெட்டியாக காட்டுறது, இல்லாத பிரச்சனைகள் பண்ணுறது. அதனால பசங்களுக்கு ஒரு அறிகுறி அது வந்து சில பேருக்கு தெரியாது. பசங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன உடனே காது வலி வயிற்று வலி நினச்சி அந்த டேனிங் ஊற்ற ஒன்றா கூட மறுபடி பழையபடி அதே மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு சில பேருக்கு தெரியும், பெரியவங்க இருப்பாங்க வீட்டில், நம்ம வீட்டில் மூதார்கள் மூலமாக பெரியவங்க இருப்பாங்க. அது தெரிஞ்சவங்க உடனே வந்து இது அறிகுறி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட தெரிஞ்ச கோயில்கிட்ட போய் அதுக்கு தகுந்த மாதிரி நிவாரணம் பண்ணிக்குவாங்க. அதில் சில பேய் போயிடும், அதில் பெரிய பெரிய பேயெல்லாம் போகாது, இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பசங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு வரம் அதான். குருஜி, இப்போ பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடு மாறுறது, புது வீடு வாங்குறது, இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஒரு 10 வருஷம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க, அந்த வீட்டுக்கு புதுசாக அந்த வீடை வாங்கி குடி போகிறது, இந்த மாதிரி இருக்காங்கல்ல. இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த வீட்டில் வந்து பேய் இருக்கா இல்லையா, இவங்க எதனால் காலி பண்ணி போனாங்க, இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது.
இப்போது பேய்கள் பார்த்தீங்கன்னால பழைய வீடு பற்றி நீங்கள் கேட்டீங்க, புது வீடு பற்றி கேட்டீங்க. சில வீட்டுக்குள்ளே சில இடம் பிடிக்கும், அதுக்கு சில வாஸ்து திக்பந்தனம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பூமி சொல்லுவாங்க. பூமி வந்து உருண்டையாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுவாங்க. அந்த வாஸ்து சாஸ்திரம் தகுந்த மாதிரி சில பேர் வீடு கட்டுறதில்லை. சில பேர் அது கட்டாதனால சில பேய்கள் வந்து கண்டிப்பாக பேய்கள் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட பேய்கள் கூட இருக்கலாம். அதனால என்ன பண்ணும், அது கரெக்டாக இல்லாதப்போ அந்த பேய்கள் வந்து அந்த வீட்டில் வந்து புகுந்து அது கரெக்டான உணவுகள் சாப்பிட்றதுக்காக யார் வருவாங்களோ அவங்க வீட்டில் புதுசாக குடியிருக்க வராங்க, அவங்க வீட்டில் வந்தவங்க வீட்டில் அவங்க ரத்தம் குடிக்கிறது, நைட்டு வந்து கழுத்து மிதிக்கிறது, பணம் வர வேண்டிய டயத்தில் சம்பாதிக்க முடியாமல் இல்லாத சேதங்கள் கொடுக்குற மாதிரி உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நெஞ்சடுப்பு வந்து சில பேருக்கு ஆட்டோ ஸ்ட்ரோக் வர்றது, இல்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால வந்து பேய்கள் வந்து எல்லா வீட்டில் இருக்குமான்னு இருக்காது, சில வீட்டில் இருக்கும். அதே மாதிரி பழைய வீடு பற்றி கேட்டிங்க. பழையகள் வீடுகள் வந்து சில பேர் நல்லா இல்லாமல் இல்லாத சேதங்கள் வந்து விட்டு போயிடுவாங்க. எதனால அந்த வீட்டில் வந்து சில பேர் தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் ஆத்ம சாந்தி அடியாமல் என்ன ஆகும்னா அந்த பேய்கள் வந்து வீட்டிலேயே சித்துக்கிட்டு இருக்கும். அது சொந்தக்கார ஆனாலும் வீட்டில் இருக்கவங்க ஆனாலும் இல்லாத மறுபடி சேதங்கள் கொடுத்து மறுபடியும் உயிர் சேதம் கூட கொடுக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது கோயிலுக்கிட்ட போனாலும் ஜோசர்கிட்ட போனாலும் நிறையா சுவாமிகள்கிட்ட போனால் போகாதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடு விற்றுட்டு போகலாமான்னு சொல்லி அவங்க வந்த ரேட்டுக்கு விற்றுட்டு போவாங்க. அதனால புதுசாக கூடி வருவாங்க இல்லையா, அந்த பிரச்சனை மீண்டும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இல்லாத சேதங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அவங்க வீட்டில் கூட நிறைய அழிவுகள் வந்து கொடுத்துட்டே இருக்கும். நிறைய ஆத்ம பேலேப்பன்னு சொல்லுவாங்க, ஆத்ம கோஷம்னு சொல்லுவாங்க. ஓ எனக்கு பசி, இவன் ரத்தம் குடிக்கணும், இவனை இது பண்ணணும்னு சொல்லி அது வந்து இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணி இவங்க எவ்வளோ பண்ணாலும் கூட இந்த வீடு விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் பிரச்சனைகள் இல்லாத பிரச்சனைகள் பண்ணும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அந்த வீட்டில் வந்து கூட நீங்கள் ஒரு டிப்ஸ் கேட்டுருக்குறீங்க. டிப்ஸ் எந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்சை பழம் வாங்கணும். ஒரு 3 மந்திர திக்பந்தனம் பண்ணி நான் 3 மந்திரம் பண்ணுறேன். ஓம் பெய் திக்பந்தனம், அஷ்ட திக்பந்தனம், ஓம் ஐம் ஈம் பட்ஸ்வான்னு சொல்லி இது நல்லா குத்திட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண கருப்பு மையை சொல்லுவாங்க தடவணும் ஒன்று. இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா காலைய நேரத்துக்குள்ள அது சிகப்பாயிடுச்சேன்னா கண்டிப்பாக அதில் அந்த வீட்டில் பெய் இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று அறிவுரை எப்படி, அந்த காலை நேரத்துக்குள்ளே நைட்டில் தூங்குவாங்க இல்லையா, காலை நேரத்தில் வச்சு நைட்டு 12 மணிக்கு மேலே மணி சப்தம் இருந்தாலும் வளைவுகள் சப்தம் இருந்தாலும் கேட்டிருந்தாலும் அதே மாதிரி நைட்டு வந்து கனவுல வந்து இந்த எலுமிச்சை பழம் எடுத்து வெளியில் போடணும்னு சொன்னால் அந்த வீட்டில் கண்டிப்பாக பெய் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சில பேய்களுக்கு எந்தெந்த டிப்ஸும் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபோன் பண்ண சொன்னாலே வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் பண்ணாலும் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வழி பண்ணணுமோ பண்ணுறேன். சில பேய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொன்னாதான் போயிடும். சாமி இப்போ பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பேய் பிடிச்சவங்களை வந்து நீங்கள் எப்படி வந்து விரட்டுவீங்க சாமி? பேய்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கை பேய்கள் இருக்கும், அதே மாதிரி நிறையா வகையான பேய்கள் இருக்கும். அதனால வந்து சில பேய்கள் பார்த்தீங்கன்னா சுடிக்காட்டிலேருந்து வரும், இறந்து போவாங்க இல்லைங்களா. இறந்து போன 15 நாள் வரைக்கும் எல்லாருமே பேயாக சுற்றுவாங்க. அதில் சில பேருக்கு பெரிய காரம் சின்ன காரம் பண்ணாதவங்க, சில பேர் ஆசை தீராதவங்க பேயாக சுற்றுவாங்க. அதில் மறுபடி சில பேய்கள் வந்து சைவனாய் பண்ணி பேயாக அனுப்புவாங்க. அந்த இதுக்கு முதல்ல அந்த பேய் கூட பேசுவோம். இப்போது இதில் ஒரு பேய் பிடிச்சி தான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி அந்த பேய்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுவோம். சில பேய்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு மூலமாகவே நடத்துவோம். நீங்கள் எதுக்காக பிடிச்சிருக்கீங்க, இந்த அவங்களெல்லாம் இந்த பொண்ணுன்னெல்லாம் இப்படி பிடிச்சி எல்லாம் அவதி பண்ணியிருக்கிற, அதே மாதிரி இந்த பையனே இப்படியெல்லாம் அவதிப்படுத்திட்டு இருக்கிற, அந்த குடும்பத்தை எவ்வளோ நிம்மதியெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் நாங்கள் முதல்ல கேட்போம். கேட்டதுக்கப்புறம் சில பேய்கள் நமக்கு நல்லா பேசும். சில பேய்களை வந்து எண்ணெயை பிடிச்சி அடிக்க பார்க்கும். அதனால வந்து அஷ்ட திக்பந்தன மந்திரங்கள் மூலமாக அகோரி மந்திரங்கள் மூலமாக இந்த சூலம் இருக்குது, சூல தண்டனம் இது காசிலேருந்து கொண்டு வந்து நம்ம குருவுகள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த பேய்கள் வந்து முதல்ல பேசணும், நம்ம சமாதானம் படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு என்ன வேணும், எந்த மாதிரி பூஜைகள் வேணுமோ முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அது ஒரு இதில் எல்லாம் பிடிச்சிட்டு காசி கொண்டு போய் ஹரிச்சந்திர காட் இருக்கும். ஹரிச்சந்திர காட்டில் இருக்கிற அந்த பஸ்மம் வந்து இதில் கலக்கி அதில் வந்து கலந்து அதில் வந்து சாந்திப்படுத்தி மறு ஜென்மம் எல்லா பேயும் ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மா வந்து உங்கள் உடம்புல இருக்குது, என்ற உடம்புல இருக்குது. நீங்களும் பேயாக மாறலாம், நானும் பேயாக மாறலாம். ஆனால் மாறும்போது அதுக்கு என்ன கடவுள் நமக்கு கொடுக்க போகிறாங்க பதில் வச்சு தான் நம்ம வந்து அர்த்த ஜென்மம் வரப்போகுது. அதே மாதிரி அந்த அர்த்த ஜென்மக்குள்ளே வர போகாமல் சில பேய்களை சுற்றுறனால
இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து கலக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி சில பேய்கள் பெரிய பெரிய பேய்கள் இருக்கும். திருநங்க பேய், பிசாசு, ரத்த பிஞ்சனி, மோகினிங்கிறது என்ன, நிறைய தொடர்புகள் வச்சுக்கும். ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்லாத தொடர்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஃபேமிலியெல்லாம் நாசனம் பண்ண பார்ப்பாங்க. கல்யாணமாலாம் கூட அடுத்தவங்களுக்கு கூட தொடர்பு வச்சுக்கிறது. யார் வேணாலும் இருக்கலாம், பொம்பளை ஆனாலும் இருக்கலாம், மாம்பழை வேலை ஆனாலும் இருக்கலாம். அதே மாதிரி குடிப்பழக்கங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட்டு விளையாடுறது, நிறையா தொடர்புகள் வச்சுக்கிறது, இல்லாத பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தோ அந்தந்த பேய் சின்னதாக பெருசாக இது சர்வசாதாரண பெய்யா இல்லை பெரிய பெய்யா நினச்சி அதுக்கு முதல்ல மந்திரத்தில் உட்காந்து அது கூட பேசுவோம். கேட்காத பேய், நம்ம பேச்சு கேட்காத பேயினெல்லாம் மந்திர திக்பந்தனம், அஷ்ட திக்பந்தனம் கோலங்கள் எல்லாம் போட்டு அந்த பேயின் அதில் உட்கார வச்சுட்டு திக்பந்தனம் பண்ணி, இது காசுலேருந்து கொண்டு வந்தால் திக்பந்தனம் செம்பு, சரிங்களா? இந்த செம்பில் வந்து ஜலங்கள் இருக்கும், அதில் வந்து திக்பந்தனம் பண்ணி கட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து அதுக்கு என்ன முறையாக பூஜைகள், சில மந்திரத்துக்கு சைவ பூஜைகள் இருக்கும், சில பூஜைகளுக்கு அசைவ பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரிலாம் எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமோ முதல்ல பிடிச்சி அதுக்கு எந்தெந்த மாதிரி பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணி அது சுத்தமாக இல்லாத அளவில் மறுபடி அவங்க வீட்டுக்கு எந்த அவதி கொடுக்காத அளவில் பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தகுடுகள் இருக்கும், இந்த மாதிரி தகுடுகள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை சம்மந்தப்பட்ட சாமானெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்து பாதுகாப்பு பண்ணி இனிமேல் எல்லாம் அந்த வீட்டில் ஆனாலும் அவங்க உடம்புல ஆனாலும் எந்த பேய்கள் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். சில பேர் ஃபோனில் பேசுவாங்க, வாட்ஸ்அப் மூலமாக. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துடுவாங்க. எப்படி வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை 7 கடல் தாண்டி இருந்தாலும் கூட பெய்யணி அறிகுறி வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிவன் அனுகிரகத்தோடு முடிச்சு தருவோம். எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கூட கண்டிப்பாக தீர்வு இருக்கும். எந்த மாதிரி பேய்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஓம் நம சிவாய தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஓகே குருஜி, ஸோ நிறைய ஆத்மா பற்றி பேய் பிடிச்சிருக்கவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி குருஜி. ஓம் நம சிவாய். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.